So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்க பர்சன் வந்து அவங்களோட ஒரு உண்மையான அந்த ஒரு லவ் ஃபீலிங் என்ன? ப்ளஸ் ஆனா அவங்க வந்து உங்ககிட்ட நடந்துக்கும் போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க? ஸோ அவங்களோட டீப் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? பட் ஆனா அவங்க நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு? அவுட் சைட்ல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களோட ஒரு இன் அண்ட் அவுட்டோட ஃபீலிங்ஸை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் டு 31st வரைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா தான் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங்ஸ் அண்ட் அதே மாதிரி ப்ரேயர்ஸ் ரிச்சுவல் ஒர்க்ஸ் அது நீங்க புக் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ ஸ்கிரீன்ல தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் இந்த இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ரீச் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் நான் ஹெல்த் கமெண்ட் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் ஆல்சோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது உங்களோட ஹைப்அவுட்ஸ் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கட்ஸ் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரீடிங் நவ். ஸோ உங்களோட எனர்ஜி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் உங்களோட எனர்ஜி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்க பர்சனோட எனர்ஜி வந்திருக்கு. சில விஷயத்துல நீங்க என்னன்னா உங்களுக்கு உங்க பர்சன் எதுவும் ஓப்பன் அப் பண்ணி சொல்ல மாட்டேன்றாங்க அப்படிங்கறதுனால சில டிஸ்அப்பாயின்மெண்ட்ல நீங்க வந்து இருக்கலாம். சில விஷயத்துல உங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய கேள்விகள் உங்க மனசுக்குள்ள வந்து இருக்கும். ஆனா அதுக்கு எப்பதான் எனக்கு பதில் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நீங்க வெயிட் பண்ணிட்டே தான் வந்து இருக்கீங்க. உங்க பர்சனுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்க வந்து வெயிட் பண்றீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது, என்ன மாதிரி ஒரு பாத்வேல போகுது அப்படின்றத நான் பார்த்தே ஆகணும். உங்களோட ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்க நிறைய எஃபர்ட்ஸ் நீங்க வந்து போட்டிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த கனெக்ஷன் எப்படி போகுது, இந்த கனெக்ஷனோட ஃபியூச்சர் எப்படி போகும், இதை நான் எப்படி பாக்குறது அப்படின்ற அந்த மைண்ட் செட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கு. இதனாலேயே சில பேர் வந்து ஓவர் திங்கிங் ஆயிட்டு டிப்ரெஸ் ஆகலாம். சில பேர் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துலயே இதனாலேயே உங்களுக்கு வேலை பார்க்க வந்து பிடிக்காது. எவ்ரி டைம் இந்த பர்சனை பத்தின நினப்பு தான் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். 24/7 அந்த பர்சனை பத்தின நினைப்பு தான் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அடிக்கடி வந்து தலை வலிக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி தலை வலிக்கிறது மாதிரி அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஏன்னா ஓவர் திங்கிங் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ உங்களை வந்து தனியா விட்டா நீங்க ஓவர் திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு கிடையாது. இந்த எப்படி சொல்றது, நிறைய பேர் சுத்தி இருந்தா கூட உங்களோட மைண்ட்ல வேற ஒரு விஷயம் தான் வந்து ஓடிட்டே இருக்கும். லைக் பிசிக்கலி பிரசன்டா இருப்பீங்க, மென்டலி ஆப்சென்டா இருப்பீங்க. அப்படிதான் இருக்கு உங்களோட எனர்ஜி எல்லாமே. ஸோ ஒர்க் பண்ணும்போது ஒர்க்ல அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஒர்க்ல அந்த ஒரு ஈடுபாடு வந்து இருக்காது. எப்ப பார்த்தாலும் இதே நினப்பு, இதே தாட், இந்த பர்சனை பத்தின நினப்பு, இந்த கனெக்ஷன் பத்தின தாட்ஸ் அந்த மாதிரிதான் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து இருக்கும். சில பேருக்கு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க பர்சன் மாதிரி இருக்க ஒரு தோற்றத்துல இருக்க ஒரு பர்சனுமே அங்க வந்து இருக்கலாம். ஸோ அப்படி அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல என்ன அப்படின்னா, ஒரு மூவ் ஆன் ஆகிறதுக்கோ ஒரு விஷயத்துல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கோ எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே அங்க வந்து கிடைச்சிருக்காது. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடியே உங்க பர்சன் மாதிரி இருக்க ஒருத்தவங்க கண்மணி இருக்காங்க அப்படிங்கிறப்போ அது இன்னும் ரொம்ப டஃபா தான் வந்து இருக்கும். அதுல இருந்து மூவ் ஆன் ஆக முடியாது. ஸோ அப்படிதான் நீங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்து இருக்கீங்க. இப்போ உங்க பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஆக்சுவலா இந்த கனெக்ஷன்ல என்ன மாதிரி ஒரு தாட்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். சில நேரத்துல அவங்க ஏதாவது ஒரு பேங்க்ல கூட வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருந்திருப்பாங்க. சில பேருக்கு பார்க்கும்போது ஒரு பிசினஸ்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். சில பேருக்கு பார்க்கும்போது இப்ப அவங்க பிரைவேட் செக்டார்ல இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஐடியா இருக்கட்டும், ஸோ ஒரு பிரைவேட் செக்டார்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹையான ஒரு பொசிஷன் வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு மேனேஜரான ஒரு போஸ்ட் வேணும், இல்ல சம்திங் ஒரு பிகினரா இருக்காங்க அப்படின்னா ஒரு டிஎல் போஸ்ட் வேணும், ஒரு மேனேஜர் போஸ்ட் வேணும், ஸோ ஒரு விபி வைஸ் பிரசிடென்டோட ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ சம்திங் அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஒரு பெருசா அங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துல இவங்க வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுல வந்து இந்த பர்சன் ரொம்ப வந்து குறியா இருந்திருப்பாங்க. அவங்களோட வேலையில அவங்க சாதிக்கணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் ஆகணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பர்சனுக்கு பணத்தோட நீடிட்டின்னு ஒரு பக்கம் இருக்கிறத விட பணம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்காங்க உங்களோட பர்சன். ஸோ அதனால இப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வளர்ந்தாதான் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்ந்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தினால நம்ம எதிர்பார்க்கிற ஒரு ஃபியூச்சர் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்ல தான் இந்த பர்சன் வந்து ஓடுறாங்க. இவங்களுக்கு தாட் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம என்ட்ரி ஆகிறோம், அந்த பர்சனை நம்ம எல்லா விஷயத்துலயும் வந்து பார்த்துக்கணும், கவனிச்சுக்கணும். எல்லாமே ஒரு ஃபேமிலின்னு அடுத்த விஷயம் நமக்கு வருது அப்படிங்கிறப்போ எல்லாமே நம்ம பார்க்கணும், செய்யணும், வைக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு பணம் நம்ம கையில இருந்துச்சு, ஒரு நல்ல விதமான ஒரு பணம், ஒரு நல்ல விதமான ஒரு வருமானம், ஒரு நல்ல விதமான ஒரு சேலரி நமக்கு இருந்துச்சு, ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டா நம்ம கொஞ்சம் இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப எதிர்பார்க்கலாம். ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட் இருக்கு அப்படின்னா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இன்னும் சாலிடா இந்த ரிலேஷன்ஷிப்ல நமக்கு
பிடிச்ச ஒரு பர்சன் கிட்ட நமக்கு பிடிச்ச ஒரு உலகம் மாதிரி நம்ம வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனசுல அந்த தாட் மட்டும் தான் வந்து இருக்கு. இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க இந்த பர்சனை வந்து லவ் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களோட அவங்களோட ஒரு இந்த மாதிரி பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஃபியூச்சர் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு சில ஆசை கனவை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லியிருக்கும் போது இப்ப நான் சொல்ற அந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆகுது, ரெசனேட் ஆகுது அப்படின்னா ஓகே சூப்பர். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஃபைன். ஷேர் பண்ணல அப்படின்னா கூட இதுதான் ஆக்சுவல் பிக்சர். இந்த பர்சனோட நினைப்பு எல்லாமே இது மட்டும்தான். ஒரு நல்ல ஒரு வருமானம் இருந்தா நான் அந்த லைஃபை வந்து நல்லபடியா கொண்டு போவேன். அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வந்து ஒரு நல்ல விதமா அந்த பர்சனை இம்ப்ரெஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியா எடுத்துட்டு போறதா இருக்கட்டும். ஸோ அது இந்த பர்சன் வந்து என்னன்னா லைக் ஆஹ் ஒரு பெட்டர் வேயா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ மற்றவங்களோட ஹெல்ப் இல்லாம, மற்றவங்களோட சப்போர்ட் இல்லாம அவங்களோட ஒரு சுயமா அவங்க வந்து ஒரு தொழில் பண்ணியோ அவங்களோட ஒரு வேலையிலயோ அவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட சரியா வந்து பேசாம இருக்கலாம். ஒரு சில நேரத்துல இவங்க அதை பத்தி உங்ககிட்ட வெளிப்படையா பேசியிருப்பாங்க. பட் ஒரு வாட்டி பேசிட்டாங்க இல்ல 2 வாட்டி அதை பத்தி ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லா வாட்டியும் அதே சொல்ல மாட்டாங்க இந்த பர்சன். எல்லா டைமும் அதே ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. எல்லா டைமும் அவங்களோட அந்த ஒரு பர்சனலா எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ட்ரீம் லைஃபை வந்து எல்லா நேரமும் உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட மைண்ட்ல அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு. நம்ம அதை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தான் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால மட்டும்தான் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து சரியா பேசாம வந்து இருந்திருக்கலாம். சரியா அந்த ஒரு எமோஷன்ஸை வந்து ஷோ பண்ணாம வந்து இருந்திருக்கலாம். இங்க வந்து இவங்களோட சைட்ல அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் தான் இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு. சில பேருக்கு உங்க பர்சன் வந்து இந்த மாதிரி நைட் டியூட்டி வேலை பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருந்திருப்பாங்க. பொதுவாகவே இவங்களை சுத்தி வந்து ஒரு 4-5 பேர் ஒரு கூட்டம் கண்டிப்பா வந்து இருக்கும். அந்த நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு ஹை பொசிஷன்ல கூட வந்து வேலை பார்க்கலாம். இவங்களுக்கு கீழே ஒரு 3 பேரோ ஒரு 5 பேரோ வந்து அசைன் ஆயிருப்பாங்க. சுத்தி ஒரு கூட்டம் எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க பர்சன் வந்து எடுத்துக்கிறாங்க. இல்ல உங்க பர்சன் இப்பதான் வந்து இப்பதான் அவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவங்களோட மேனேஜர் கூட தான் இவங்களோட கரெக்ட் எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த அந்த வேலையில வந்து ஃபோக்கஸ் பண்றது, அந்த வேலையில வந்து கான்சன்ட்ரேஷன் பண்றது, ஜெயிக்கிறதுக்குரிய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்ற அந்த மென்டாலிட்டி மட்டும்தான். ரொம்ப அந்த ஒரு ஒர்க்கஹாலிக் பர்சனா வந்து இருக்காங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்ல ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த பர்சன். ஸோ அது ஒரு பெட்டர் லைஃபை கொடுக்கறதுக்காக இதுதான் அவங்களோட ஆக்சுவல் இன்டென்ஷனா வந்து இருக்கு. ஸோ பட் அவங்க வெளிப்படையா அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அவுட் சைட் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட இன்சைட் ஆஃப் தேர் ஹார்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து பார்த்துட்டோம். பட் அவுட் சைட் அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஓகே ஸோ கொஞ்சம் கோல்டு ஹார்ட்டடா வந்து பிஹேவ் பண்ணலாம். சில நேரத்துல வந்து செல்ஃபிஷா இருக்க மாதிரி கூட உங்களுக்கு வந்து தோணும் இந்த பர்சன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் பணத்தை தேடிட்டே ஓடிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்குரிய ஒரு நேரத்தை அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. சரியான பேச்சுவார்த்தை அங்க வந்து இல்ல. கம்யூனிகேஷன்ஸ்ல ஒரு பெரிய பிளாக் கண்டிப்பா வந்து இருக்கு. சில பேரோட கேசஸ்ல பார்க்கும்போது இப்ப உங்க பர்சனை வந்து நீங்க மீட் பண்ணிருக்கீங்க, ஐ மீன் அவங்களோட ஃபேமிலியை நீங்க மீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி அவங்களோட அம்மா வந்து சில பிரச்சனைகள் வந்து கிரியேட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிடிச்சிருக்காது. அவங்களும் ஒரு தடையா இருந்திருப்பாங்க சில பேருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சரியான ஒரு பேச்சுவார்த்தை கண்டிப்பா வந்து இருந்திருக்காது. ஒரு லாங் கேப் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு சில லாங் கேப் அப்படின்றது கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. சரியா எதுவும் பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில விஷயம் ஏதாவது பேச வராங்க அப்படின்னா கூட சில நேரத்துல இந்த ரிலேஷன்ஷிப்ல பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அந்த பாஸ்ட பத்தியே தான் அவங்க அந்த பாஸ்ட புடிச்சுக்கிட்டே தான் வந்து இருந்திருப்பாங்க. அந்த பாஸ்டோட பேட் மெமரிஸை பத்தியே தான் வந்து பேசிட்டே இருந்திருப்பாங்க. அதாவது பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் இல்ல அப்படின்ற பட்சத்துல அந்த பாஸ்ட பத்தியே இவங்க வந்து பேசலாம். அந்த பாஸ்ட் திங்ஸை பத்தியே இவங்க வந்து பேசலாம். ஸோ அப்படிதான் இவங்க வந்து இருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த பர்சன் பண்ற சில விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஒரு விதத்துல மைண்ட் மேனிபுலேட் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். நிறைய விஷயத்துல நீங்க வந்து ட்ரிகர் ஆகலாம். நிறைய விஷயத்துல நீங்க இதனாலே வந்து ஃபெட்டப் ஆவீங்க. நிறைய விஷயத்துல உங்களுக்கு இதனாலே ரொம்ப கோவம் வரும் உங்களுக்கு. ஆனா உங்களால அது வந்து காட்டிக்க முடியல. சில நேரத்துல நீங்க உங்களோட ஃபேஸ்ல அந்த அந்த கோவம் வந்து தெரியுது, அது ரிசம்பிள் ஆகுது, அந்த விஷயம் வெளிப்படையா தெரியுது அப்படின்னா கூட ஸ்டில் உங்களுக்கு அவ்வளவு ஒரு கோவம் ஆத்திரம் கண்டிப்பா வந்து இருக்கும். ஆனா அது நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போறீங்க அந்த இடத்துல. நீங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதனாலேயே நீங்க ரொம்ப வந்து டிப்ரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இதனாலேயே வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஆறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் ஆறீங்க நீங்க. ஸோ இவ்வளவு
இவ்வளோ ஆசை இந்த பர்சனுக்கு இருக்குன்னா ஏன் இவங்க இப்படி வந்து பிஹேவ் பண்ணணும், ஏன் உண்மை என்னன்றதை சொல்லிட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும். பட் ஏன் இவங்க உண்மையை ஏன் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னா, ஸோ மேபி அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம சாதிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி கூட வந்து அவங்களுக்கு இருக்கலாம். ஒரு விஷயத்த வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அதோட சக்சஸ்ங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ராசஸை மட்டும் எப்படி வந்து நம்மளால அதை வெளிப்படையாக எப்படி சொல்ல முடியும். ஒரு ப்ராசஸ் நம்ம எடுத்து பண்றோம், அது சக்சஸ் இருக்கும், அது சக்சஸ் இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ப்ராசஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வரும்போது அந்த ஜேர்னி எப்பயுமே ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னியா தான் இருக்கும். அது கண்டிப்பா ஒரு முரடான ஒரு பாதையா தான் வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்குற விஷயம் நடந்தா நம்ம ஓப்பன் அப் பண்ணி பேசலாம் அப்படின்ற மென்டாலிட்டி தான் வந்து இருக்காங்க. இதனால நீங்க நிறைய விஷயத்துல வந்து ட்ரிகர் ஆவீங்க. ஸோ ஃபைனலா பார்க்கும்போது இப்ப நீங்க இவங்க கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணா கூட அவங்க மணி மேட்டரை பத்தி தான் வந்து பேசுவாங்க. மணி பத்தி மட்டும் தான் வந்து பேசிட்டே இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் பத்தியோ, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன செய்றீங்க, எதுவுமே அவங்க வந்து லிசன் பண்ண மாட்டாங்க. அதை பத்தி எதுவுமே அவங்க ஓப்பன் அப் பண்ணி பேச மாட்டாங்க. வந்தாங்க அப்படின்னா அவங்களோட பிசினஸ் பத்தி பேசுறது, அவங்களோட லைஃப்பை பத்தி வந்து பேசுறது, அந்த லைஃபோட விஷயம்னாலுமே அவங்களோட கோல்ஸ், அவங்களோட கரியர், அவங்களோட கோல்ஸ் அதை பத்தி தான் இருக்குமே தவிர்த்து மற்றபடி ஒரு ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆப்போசிட்ல இருக்க பர்சன் என்ன தாட்ல இருக்காங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, இல்ல இந்த பர்சனோட ஓன் ஃபீலிங்ஸ் என்ன, எதுவுமே அங்க வராது. அங்க எல்லாமே அங்க வந்து ஜஸ்ட் ஒரு எனவும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிசினஸ் டு பிசினஸ் வந்து ஒரு மீட்டிங் வச்சு பேசுற மாதிரி தான், ஒரு B2B மாதிரி தான் இந்த பர்சனோட பிஹேவியர் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு மீட்டப் மாதிரி தான் இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால இதுதான் இவங்க வந்து லேக் ஆகக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சில பேருக்கு உங்க பர்சன் வந்து ரிஷப ராசியா வந்து இருக்கலாம். ஸ்ட்ராங்கான ஒரு எர்த் எலமெண்டோட எனர்ஜி இங்க ரொம்ப பிரசன்டபிளா இருக்கு. மேபி அவங்க ஒரு ரிஷப ராசியா இருக்கலாம், கன்னி ராசியா இருக்கலாம், மகர ராசியா வந்து இருக்கலாம். சில பேருக்கு அவங்க ஒரு மேஷ ராசியா கூட வந்து இருக்கலாம். பட் மேக்ஸிமம் பார்க்கும்போது அந்த எர்த் எலமெண்ட் வந்து ரொம்ப டாமினேட்டா இருக்கு இந்த எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது. டோரஸ், விர்கோ அண்ட் கேப்ரிகார்ன். சில பேருக்கு நீங்க வந்து ஒரு வாட்டர் எலமெண்டா கூட வந்து இருந்திருப்பீங்க. மீன ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி, ஸோ பைசஸ், கேன்சர் அண்ட் ஸ்கார்பியோ அந்த மாதிரியும் இருக்கலாம். ஏன்னா ஒரு பர்சன் வாட்டர் எலமெண்டா வந்து இருப்பாங்க. அதாவது இங்க வந்து எமோஷன்ஸ் இருக்கு. அந்த பர்சன் வந்து லைக் அந்த ஒரு பிரைட் ஃபியூச்சருக்காக ஒரு ஃபவுண்டேஷன் ரெடி பண்றாங்க. ஆனா அவங்க அதை பத்தி எதுவும் உங்ககிட்ட சரியான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கறது கிடையாது. சரியா எதுவும் உங்ககிட்ட ஷோ பண்றது கிடையாது. சின்னதா ஒரு ஹிண்ட் வேணா கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு. மற்றபடி வந்து ஒரு சில பேருக்கு அவங்க அதை பத்தியும் கூட டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபைனலா பார்க்கும்போது அவங்க இப்ப நீங்க நார்மலா பாக்குறீங்க, அவுட் சைட் லுக்ல பாக்குறீங்க அப்படின்னா என்னவோ இவங்களுக்கு உங்க மேல வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரியும், சும்மா அவங்களோட பர்சனல் லைஃப்பை பத்தி மட்டும் உங்ககிட்ட வந்து பேசுற மாதிரியும், ஷேர் பண்ற மாதிரியும் அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ லிட்டில் பிட் உங்களுக்கு அது ஒரு ஒன் சைட் ரிலேஷன்ஷிப்பா கூட உங்களுக்கு வந்து தெரியலாம். அந்த ஒரு எமோஷன்ஸ் அப்படின்ற அந்த விஷயத்தையே இப்போ அவங்க வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த ஒரு எமோஷன்ஸ், அந்த ஒரு லவ், அந்த லவ் பத்தின ஒரு டாக்கே அங்க வந்து இருக்காது. இதுதான் இப்போதைக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. பட் தீஸ் ஆர் திங் ஆக்சுவலா உங்க ரீடிங்ல பார்க்கும்போது இதுதான், இந்த ஒரு விஷயம் தான் இருக்கு. இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசன்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Star 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலமே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டர்ன் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப், ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கு இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.